மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமப்புறங்களின் மேம்பாட்டிற்கென பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நமது சிவகங்கை மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சியின் வாயிலாக பல்வேறு பகுதிகளில் ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிடங்கள் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக போற்றுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் நம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் புதிய அலுவலக கட்டிடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இன்றைய தினம் சிறப்பித்துள்ளார்கள். நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. முதலில் வரவேற்புரையாற்றிட வருகை தருமாறு மாவட்ட உள்ளாட்சி முகமையின் திட்ட இயக்குநர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சியின் வாயிலாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் திறந்து வைக்கப்பட்டுள்ள புதிய ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்து குத்துவிளக்கை ஏற்றி விழா பேருரையாற்ற அமர்ந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவில் தலைமையுரையாற்ற அமர்ந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்கள், அரசு துறைகளை சார்ந்த அலுவலர்கள், திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சி மன்றத்திலிருந்து வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாவட்ட உள்ளாட்சி முகமையின் திட்ட இயக்குநர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மற்றும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர், திருப்பத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. ஒப்பந்தக்காரர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய தவப்புதல்வர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமது ஊராட்சி ஒன்றிய கட்டிடத்தை காணொலி மூலமாக திறந்து வைத்திருக்கார்கள். அதனை மேலும் சிறப்பிப்பதற்காக இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அஜித் அவர்களே, குத்துவிளக்கேற்றி விழா பேருரையாற்ற வருகின்றிருக்கும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் KR பெரியப்பன் அவர்களே, வரவேற்பை நிகழ்த்தியிருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் சிவராமன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற உதவி இயக்குனர் கேசவதாசன் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள ஒன்றிய குழுவுடைய உறுப்பினர் அவர்களே, பேரூராட்சி தலைவர் கோயிலராணி அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, வட்டாட்சியர்களே, வட்டார வளர்ச்சி அவர்களே, ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அனைத்து அலுவலக பணியாளர்களே,
பத்திரிகை ஆசிரியர் நண்பர்களே, காவல்துறை அதிகாரிகளே, அனைவருக்கும் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன். இந்த திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் 69 அடிக்கல் நாட்டப்பட்டு 72 கட்டியமைக்கப்பட்ட கட்டடத்தில் தான் இயங்கி வந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 52 வருட காலமாக அந்த கட்டடத்தில் இயங்கி வந்தோம். அதனுடைய இடம் பற்றாக்குறையின் சார்பாக அமைச்சரவையிடம் முறையிட்ட பொழுது நமது திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஒரு 6 கட்டிடங்களை தேர்வு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக வேலை நடைபெற்று இன்று சிறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் அடிப்படை மக்களின் தேவைக்கேற்ப சிறப்பான முறையில் வேலைகளை தேர்வு செய்து முறையான ஒப்பந்தர்களை அழைத்து திறம்பட வேலை செய்து கொண்டிருக்கிறோம். திறம்பட வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த முயற்சியில் திறம்பட எப்பவுமே திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் செயல்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தற்போது தலைமை உரையாற்றுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் திறந்து வைக்கப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிடம் திறப்பு விழாவுக்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய திருப்பத்தூர் யூனியன் சேர்மன் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் வைஸ் சேர்மன் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் இந்த விழாவில் நன்றி உரையாற்ற இருக்கும் உதவி இயக்குனர், ஊராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் இந்த விழாவுக்காக வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் புதிய கட்டிடம் SCPAR ஸ்கீமில் 4,72,80,000 மதிப்பீடில் 2021-22 ஆண்டில் வந்து பணி ஆணை வழங்கப்பட்டு இன்றைய தினம் திறப்பு விழா கண்டிருக்கு. மற்றும் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் உட்பட்ட 5 ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்களானது இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கு. SCPARலேயே கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு. திருப்பத்தூர் பகுதி, சிங்கமுனேரி பிளாக்கு, மானாமதுரை, திருப்புவனம் மற்றும் கண்ணங்குடி, இந்த 5 யூனியன் பில்டிங்ஸ் வந்து இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறப்பு விழா காணப்பட்டிருக்கு. மேலும் சிவகங்கை பிளாக்குக்காக உள்ள யூனியன் ஆஃபீஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடைபெற்றுருக்கு. அடுத்த வருஷங்கள்லேயும் நம்ம கருத்துரை அனுப்பி அனைத்து பிளாக்ஸ்லேயும் புதிய அலுவலக கட்டிடமானது பெறுறதுக்காக உள்ள முயற்சிகள் வந்து எடுக்கப்படும். ஒரு தாலூக்கு இல்லை பிளாக் அப்படின்னு எடுக்கும்போது தாலூக்கில் எப்படி தாலூக் ஆஃபீஸ் வந்து ஒரு முக்கியமான கட்டிடம், ஆஃபிஷியல்ஸாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஆஃபீஸ் பில்டிங்காக இருக்குது. ஸோ அதே போல் பிளாக்கில் யூனியன் ஆஃபீஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான கட்டிடம். ஆஃபீஸர்ஸ் பிளாக் பஞ்சாயத்துலேயும் அதே போல் வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் உள்ள யூனியனில் உள்ள அனைத்து அலுவலர்களும் இதே கட்டிடத்தில் தான் இருப்பாங்க. மக்கள் பிரதிநிதிகளுமே வந்து யூனியனில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் இதே ஆஃபீஸ் பில்டிங் தான் பயன்படுத்துவாங்க. பல்வேறு கோரிக்கைகளுக்காக மக்கள் வந்து அதிகமான நடமாட்டம் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸில் இருக்கும். ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஷியல்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அங்கே வரக்கூடிய
பொதுமக்களுக்காக இருக்கட்டும் இல்லை அங்கே உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்காக இருக்கட்டும், அந்த ஆஃபீஸ் பில்டிங் நல்ல முறையில் இருக்கும்போது அது ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்ஃபியர் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ ஒரு நல்ல ஆஃபீஸ் பில்டிங் இருக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக பல்வேறு பகுதிகளில் உள்ள பிளாக்ஸில் இந்த கட்டிடங்களானது வழங்கப்பட்டு அது ஒவ்வொரு வருஷமும் அந்த பணியாணைகள் வழங்கப்பட்டு நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷனுக்கே வந்துடுச்சு. அடுத்த வருஷத்துக்கும் உள்ள எங்கெங்கே புதிய கட்டிடங்கள் இல்லையோ எஸ்புதூர் மற்றும் சாக்கோட்டை பிளாக்குக்கு புதிய கட்டிடம் ப்ரப்போசல் அனுப்புகிறோம். அதுவும் வந்துடுச்சுன்னா மேக்ஸிமம் எல்லா பிளாக்லேயும் நல்ல முறையில் இயங்கக்கூடிய புதிய ஊராட்சி ஒன்றிய ஆஃபீஸ் பில்டிங்ஸ் ஆனது வந்துடும். ஸோ அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் பில்டிங்க்கு கவர்மெண்ட் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, பல்வேறு பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து செக்ரட்டரியுடைய ஆஃபீஸ் ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து செக்ரட்டேரியட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் விஏஓ ஆஃபீஸும் பஞ்சாயத்து ஆஃபீஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது எங்கெங்கே சாங்ஷன்ஸ் கிடைக்குதோ அந்த பஞ்சாயத்துக்களை நம்ம அதுவும் பணியாணைகள் கொடுத்து கட்டிகிட்ருக்கோம். இதில் மக்களுக்கு என்ன வசதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி விஏஓ ஆஃபீஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும், வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேறு இடத்துல இருக்கும். 2 ஆஃபீஸ்லேயும் வேலைகளுக்காக வரக்கூடிய மக்கள் அங்கே அலையிற மாதிரி இருக்கும். இது பொதுமக்களுக்கு ஒரே ஆஃபீஸில் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஊரக வளர்ச்சித்துறையில் இந்த முயற்சிகள் எடுத்து பஞ்சாயத்து செக்ரட்டேரியட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு அதுவுமே பல்வேறு பகுதிகளில் கட்டிடங்கள் கட்டி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் திருப்பத்தூர் பகுதியில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, திருப்பத்தூர் பிளாக்கில் 2000 இந்த ஆண்டு மட்டுமா 2021-22 3 ஆண்டில் மொத்தம் 123.02 தட் இஸ் 1.23 crores ஒர்க் 123 crore 123 கோடி மதிப்பீடிலான ஒர்க்குகள். அது PMGSY ரோட்ஸு, MGSMT ரோட்ஸு, இந்த அலுவலக கட்டிடம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் AGAMT வில்லேஜஸில் உள்ள ஒர்க்ஸு, ஸ்கூல்ஸில் மேம்படுத்துகிற கிளாஸ் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேம்பாட்டுக்காக உள்ள திட்டங்கள், நபார்டு மூலமாக உள்ள ரோடு ஒர்க்ஸு, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் அந்த ஊர்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ அந்த வசதிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் பல்வேறு திட்டங்களானது செயல்படுத்தி 123 கோடிக்காக உள்ள ஒர்க்ஸ் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த நிதியாண்டிலேயுமே நிறைய ஒர்க்ஸ் எல்லா பிளாக்லேயும் கொடுக்குறோம். திருப்பத்தூர் பிளாக்லேயும் இன்னும் என்னென்ன கேப்ஸ் இருக்குமோ, மக்கள் பிரதிநிதிகளிடம் பெறப்படக்கூடிய மக்களிடம் பெறப்படக்கூடிய மனுக்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அதுக்குள்ள திட்ட மதிப்பீடுகள் தயார் செஞ்சு கவர்மெண்ட்லேருந்து நிதி பெற்று எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதுக்காக அனைத்து முயற்சிகளும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பணியினை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அனைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி மக்கள் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செயலாற்றி வரும் போட்டுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக செய்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்று பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் 4,72,00,000 ரூபாய் மதிப்பிலான 16,000 சதுரடி பரப்பளவு கொண்ட ஊராட்சி ஒன்றியத்தினுடைய புதிய அலுவலக கட்டிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சென்னையிலிருந்து காணொளி காட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டு அதன் தொடர் நிகழ்ச்சியாக இங்கே குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று வருகிறது. அத்தகைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசாஜித் IAS அவர்களே,
வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் சிவராமன் அவர்களே, வட்டார ஒன்றிய குழுவினுடைய தலைவர் சண்முகோடியுள்ள அவர்களே, துணைத் தலைவர் திருமதி மீனாள் வெள்ளச்சாமி அவர்களே, பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி கோகிலா ராணி அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ரவி அவர்களே, நிகழ்ச்சியில் நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற உதவி இயக்குனர் ஊராட்சிகள் கேசவதாசன் உள்ளிட்ட அலுவலர்களே, வட்டாட்சியர் திரு மாணிக்கவாசம் அவர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சத்யன் அவர்களே, சோம்தாஸ் அவர்களே, பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் கான் முகமது அவர்களே, அவர் உள்ளிட்ட பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற பல்வேறு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே, பேரூர் கழக செயலாளர் சகோதரர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நகர்கழக நிர்வாகிகளே, KS நாராயணன் அவர்களே, கதிர் ராஜ்குமார் அவர்களே, இந்த கட்டிடத்தை சிறந்த முறையில் கட்டி முடித்து ஒப்படைத்திருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் ஜான் கென்னடி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே, ஊடகம், பத்திரிகை மற்றும் காவல்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான தினம் என்றால் அது மிகையாகாது. 40 ஊராட்சிகளை கொண்ட திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைமை அலுவலகமாக விளங்கக்கூடியது தான் இந்த அலுவலகம். இது ஏற்கனவே மிக பெயர் பெற்ற ஒரு அலுவலகம், வளாகம். இந்த வளாகம் இதற்கு முன்னர் இப்போ இருக்கிற நிர்வாக அலுவலகம் என்பது 1972களில் கட்டப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரி வசதியான ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இதுதான் சிறந்த ஒன்றிய அலுவலகமாக கருதப்பட்டது. அத்தகைய சிறப்புமிக்க இந்த திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அது ஒரு 50 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையிலும் இன்னும் கூடுதலான துறைகள் இப்பொழுது பிரிவுகள் இந்த அலுவலகத்தில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தாலும் அது பழுது அடையவில்லை என்றாலும் கூட புதிய அலுவலக கட்டிடம் ஒன்று தேவை என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அமைச்சரவையில் அன்று நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த கட்டிடம் அனுமதி வழங்கப்பட்டது. 4,72,00,000. தொடர்ந்து இது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னதை போல இன்றைய நாளில் மட்டும் 5 ஒன்றிய அலுவலகங்கள் நம்முடைய மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அலுவலகத்தை கட்டுறதுனால என்ன என்று கூட நினைக்கலாம். மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டு சொன்னதை போல எவ்வளோமா 121 கோடியா 12 கோடியா 123 கோடி ரூபாய்க்கான பணிகள் இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஒன்றியத்தின் மூலமாக 40 ஊராட்சிகளிலும் நடைபெற்றிருக்கிறது என்றால் அது ஒரு மலைப்பான காரியம். அப்படி ஏராளமான நிதிகளை கையாளுகின்ற அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அலுவலர்களுக்கு ஒரு நல்ல வசதியான அலுவலகம் அவசியம் தேவை. அப்படி இருந்தால்தான் அவர்களால் அந்த நிர்வாகத்தை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு இந்த புதிய கட்டிடம் 16,000 சதுரடி பரப்பளவிலே கட்டியிருக்கிறது என்பதையும், திட்டங்களை அறிவிக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இல்லாமல் திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து
உரிய காலத்தில் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் பணி துவங்கப்பட்ட இந்த கட்டிடம் இன்றைக்கு திறப்பு விழாவை கண்டிருக்கிறது. ஒன்றிய பெருந்தலைவர் கூட சொன்னார், 1.5 வருஷம் பரவாயில்ல, ஓரளவு குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிச்சிருக்காங்கன்னு நான் சொன்னப்போ இன்னும் கூட விரைவாக கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த அடித்தளம் எடுக்கிற நேரத்தில் ஃபவுண்டேஷன் போடையில் தண்ணி ஊற்று வந்துச்சு போச்சு, அதன் காரணமாக ஓரிரு மாதங்கள் காலதாமதமாகி இருக்கிறது என்றும் சொன்னார்கள். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைக்கு இந்த கட்டிடம் மட்டுமல்ல, திருப்பத்தூர், தொடர்ந்து சிங்கமுனரி, அதைத் தொடர்ந்து மானாமதுரை, திருப்புவனம், நம்முடைய கண்ணங்குடி ஆகிய 5 ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அலுவலகங்கள் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள்னா சற்றேறக்குறைய இதுவே 24 கோடி ரூபாய் கிட்ட இந்த 5 அலுவலகங்களுக்கான இதுவே நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியில் கிடைத்திருக்கிறது. ஊராட்சி ஒன்றியத்திற்கான அலுவலகங்கள் மட்டுமல்ல, ஊராட்சிகளுக்கும் நல்ல அலுவலகம் தேவை என்பதை உணர்ந்துதான் ஆண்டுதோறும் படிப்படியாக அனைத்து ஊராட்சிகளுக்கும் புதிய கட்டிடங்களை கட்டுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின்படி ஊராட்சி தலைமை செயலகம் என்று அந்த ஊராட்சி தலைமை செயலகத்தில் அரசு துறையை சார்ந்த, இப்போ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விஏஓ இருப்பாங்க, அது மாதிரி ரேஷன் கடை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களில் ரேஷன் கடை, பஞ்சாயத்து ஆஃபீஸு, அதில் தலைவருக்கு ஒரு அறை, கூட்ட அரங்கு, இப்படி பல்வேறு வசதிகளை பொதுமக்கள் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகாமல் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் ஒரே இடத்துல இருக்கிற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் புதிய டிசைன் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது. ஆக இப்படி அடித்தட்டில் ஊராட்சி அளவில் வார்டு லெவலில் நடைபெறக்கூடிய வேலைகளை எல்லாம் கண்காணிப்போடு நடப்பதற்கு ஒரு நல்ல நிர்வாகம் தேவை. அந்த நிர்வாகத்திற்கு அடிப்படை வசதிகள் தேவை. அது இன்றைக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சியான தினம் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி காலத்தின் அருமை கருதி, ஏன்னா ஏற்கனவே 12 நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இப்போ தான் 2வது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். திட்டமில்லாத இன்னும் 2 இது நம்முடைய இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளாக இருந்து இந்த பகுதியில் இயக்கம் வளர்த்தவர்கள் பெரியவர் மகாதேவன் அவர்களுடைய, அதை போல காரையூர் இரா செலியன் அவர்களுடைய இருவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலும் அந்த 2 இல்லங்களுக்கும் சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்தோம். ஆகவே இப்போ இன்னும் 2 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஏறத்தாழ 10 நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில் நீண்ட நேரம் விரிவாக உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை தொடர்ந்து நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தலைமையில் இதை பேணி பாதுகாக்க வேண்டும், பயன்படுத்தணும். பேணி பாதுகாக்கணும்னா திரையை போட்டு மூடி வச்சுட்டு யாரும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை, நல்லா பயன்படுத்துங்க. அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும், பாதுகாத்து அதை நல்ல விதமாக பராமரித்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சில மாறுதல்களை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் திட்ட அலுவலர்களோடு பேசி இருக்கிறோம். இதனுடைய வெளித்தோற்றம் உள்ளே வந்துருச்சு. ஆகவே இது பார்வை தெரிகிற அளவுக்கு, தேவையான அளவிற்கு, ஏன்னா 50 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய அந்த கட்டிடம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் என்ற அந்த அடிப்படையில் அதில் தேவையான மராமத்து பணிகளை செய்வதோடு இன்னும் இது போன்ற சிறு கட்டிடங்கள் இவற்றை அப்புறப்படுத்தி தொடர்ந்து இந்த வளாகத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கின்ற வகையில் இருக்கணும்.
இப்பொழுது தொட்டிகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த செடிகளை போல அல்லாமல் எதிர்காலத்தில் நல்ல நிழல் தரக்கூடிய மரங்களை தான் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பெரிய மரங்களை வளர்த்து நிழல்களை இங்கே அமைவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தோட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு 5 ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அலுவலக கட்டிடங்களுக்கு அனுமதி தந்து அதை சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்றி உரை உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் திறந்து வைக்கப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு விழா பேருரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும், தலைமை உரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும், வரவேற்புரை ஆற்றிய திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்கிய ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திருப்பத்தூர், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர், திருப்பத்தூர் நகராட்சி சேர்மன் மற்றும் அனைத்து ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும், அனைத்து ஊராட்சி தலைவர்களுக்கும், இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்த திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உதவி பொறியாளர்களோட அனைத்து நிலை அலுவலர்களுக்கும், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே நம்பர் தானே, அந்த லேடிகிட்ட நான் பேசுகிறேன், கூப்பிடலையா? அவர் நம்பர் கொடுத்தல ஏற்கனவே. அது பேர் என்ன? ஓண்டான பேர் என்ன? அது என்ன பொசிஷனு? நான் எழுதி வச்சுருந்தேன். பிஎன் நான் பேசுகிறேன்.